ஹாய் குட்டீஸ்! இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவ் டு யூஸ் ஹாலிடே ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கோட்டை லீவ் விட்டாச்சு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த அந்த 10 டேஸையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போத்துலேருந்தே என்னதான் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஐஏஎஸ் ஆகணுமா, இல்லை டாக்டர், இன்ஜினியர், இப்படி என்னதான் ஆகணுமோ நீங்கள் முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதே நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பயாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதே நீங்கள் ஏஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவுமே நீங்கள் இந்த கோடிங்கை இப்போ 10 டேஸில் ஏதாவது கோடிங் கிளாஸ் போய் அந்த கோடிங்கை கற்றுக்கங்க. அதோட பிளான் தான் நீங்கள் இப்படி இப்படி படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் கொடுத்துருக்கேன். இப்போவும் லீவ்லேயும் பிளானாக கொடுக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த வீக் சப்ஜெக்டோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதே நீங்கள் 10th 12th அப்படிங்கிற பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இதே நீங்கள் ஏஐ படிக்கணும், இல்லை டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ் போய் ஜாயின் பண்ணி கோடிங் கற்றுக்கங்க ஒரு 10 டேஸ். அப்படி எம்எஸ் வேர்ட்ஸ், எக்ஸல்ஸ் உங்களால் அமௌண்ட் கொடுத்து படிக்க முடியாது அப்படின்னு நினச்சா கூட யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராமல் இருக்கும். இப்போ கண்டிப்பாக லைஃப்பில் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இன்டர்வியூ போனீங்கனாலே காலேஜ் முடித்து இப்போ இன்டர்வியூ போனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போகலாம். உங்களுக்கு வெளியில் தான் போய் படிக்கணும்னு கிடையாது. யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே எத்தனையோ கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அதிலே கூட படிக்கலாம். இல்லை டைப்ரைட்டிங் கிளாஸஸ் போகலாம். இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸஸ் போய் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க இவ்வளோ நாள் அவங்க உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 10 டேஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் பாட்டி தாத்தா கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் அந்த 10 டேஸ் உடைய பிளானுக்கு 1 டே பிளான் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸ்மார்ட் குட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.